தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நான் பாஸ்டர் என் ஐசக் சீபஸ். இன்றைக்கு தியானிப்பதற்காக காலையில் எனக்கு ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தில் போடப்பட்டது. என்னவென்று சொன்னால், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். இதை தியானிக்கும் பொழுது தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் தானியேலை கொண்டு போய் சிங்க கெபியில் போட்டு விட்டார். சிங்க கெபியில போட்டுவிட்ட பிறகு அந்த நாட்டின் அரசன், சிங்க கெபியில் போடுவதற்கு கையெழுத்து போட்ட அந்த நாட்டினுடைய அரசன் 16ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். தானியேலை கொண்டு போய் சிங்க கெபியில போட சொல்லி கையெழுத்து போட்டது யாரு? ராஜா தான். எப்படின்னா, இவங்க ஏமாத்தி தானியேலுக்கு எதிராக தான் இந்த சட்டம் கொண்டு வராங்கன்னு தெரியாமல் கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்டால் மாற்றக்கூடாது. அதனால என்ன செய்யிட்டாரு, சரி போடுவீங்களா போடுங்கன்னு சொல்லிட்டு கடைசி என்ன சொல்கிறாரு, தானியேல் 6:16, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். நல்லா கவனிங்க. உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்க இல்லையோ, புறஜாதிகளுக்கு உங்கள் மேல் நல்ல நம்பிக்கை இருக்குது. நீங்கள் நல்லா இருப்பீங்க, வேலைக்கு போயிடுவீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. பாருங்க, வாட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். அந்த ஆராதனை பண்ணுகிற ஒரு மனுஷன் மீது அந்த நாட்டு அரசனுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் இதை சொல்லும்போது பாஸ்டர் பிரதாப் சிங் ஐயா, நம்முடைய தலைமை போதகர் சொன்ன ஒரு கதையை உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, ஒரு சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு சாராய கடை இருந்துச்சு. அந்த கடை தான் சாராய கடை, கல் கடையெல்லாம் இருக்கும். சாராய கடை இருந்துச்சு. ஆனால் அந்த பாஸ்டர் டெய்லி, விசுவாசி பாஸ்டர், ஐயோ சர்ச்சுக்கு பக்கத்தில் என்ன இருக்கக்கூடாது, சாராய கடை இருக்கக்கூடாது, ஜெபம் பண்ணாங்களாம். ஒரு நாள் காற்று அடித்து கடையெல்லாம், அப்போல்லாம் கூரை கட்ட மாட்டேன்னு போட்டோம், எல்லாத்தையும் தூக்கி அடித்து எல்லாம் கவுத்து போட்டுருச்சான். சாராய கடைக்காரன் போயிட்டு கேஸ் போட்டான். இந்த மாதிரி கிறிஸ்தவங்க ஜபம் பண்ணி என் சாராய கடையெல்லாம் கவுந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், கேஸ் போட்டான். இப்போ பாஸ்டர் கூப்பிட்டுட்டாங்க எங்கள் கோர்ட்டுக்கு. சாராய கடைக்காரன் நிற்கிறான், பாஸ்டர் நிற்கிறேன். அப்போ கேட்டாங்களா, இந்த மாதிரி உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஜபம் பண்ணி தான் என்ன ஆச்சு, சாராய கடை கவிழ்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பாஸ்டர் சொன்னாரா, நாங்கள் ஜெபம் பண்ண தான் உண்மைதான், ஆனால் அதனால தான் கவுந்துச்சுன்னு நாங்கள் சொல்ல முடியாதுன்னாரு. இவரை கிட்ட என்னப்பா சொல்ல, இல்லைங்க அவங்க ஜெபம் பண்ணி தாங்க கவுந்துச்சு தீர்ப்பு எழுதினாரா நீதிபதி. ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையை விட சாராய கடைக்காருக்கு கடவுள் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுன்னு தெரியுது. புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆண்டவரை கூடயே இருந்துட்டு அவருடைய அருமை தெரியாமல் இருக்கிறோம். இந்த ராஜா போட்டுட்டு சொல்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். நான் பாரு நல்லா ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு நம்மளே பீத்திக்கூடாது. இவர் மற்றவன் சொல்ல என்ன சொல்கிறார் பாருங்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் சொல்கிறார். சொல்லிட்ட பிறகு இந்த ஃபெய்த்துக்கும் ஃபியருக்கும் இடையில ஒரு சண்டை நடக்கும் பாருங்க, விவரிக்கவே முடியாது. எதுலேயும் ஷூட்டிங்கும் எடுக்க முடியாது, வீடியோவும் என்னமே எடுக்க முடியாது. 20ஆம் வசனத்தை கவனிங்க. ராஜா நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 17லேருந்து வாசிப்போம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு கல் கெபியினுடைய வாசலில் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றி தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுதும் போஜனம் பண்ணாமல் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமல் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபிக்கு கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, என்ன சத்தமாய்? இந்த டெத் ஆயிடுச்சுன்னா கூடுவாங்க பார்த்தீங்களா, அதான் துயர சத்தம். அந்த மாதிரி தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே,
நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். தப்புவிப்பார் சொல்லிட்டு போனவர் என்னாச்சோ ஏதாச்சோ, சிங்கமாச்சே, மனுஷன் இல்லை சிங்கம், கடிச்சிருமோ கொடையுதோ, அல்லது குற்றுயிரா கிடக்கிறாரோ, இல்லை செத்து போயிட்டாரோ. நம்பிக்கை இருந்த அந்த மனுஷனுக்கு ஒரு தடுமாற்றம். நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. ஐயோ நல்ல மனுஷனாச்சே, ஆஃபீஸில் நல்ல வேலை செய்கிறவராச்சே, அரசாங்கத்தை நல்லா நடத்துகிறவராச்சே, இப்படி அப்படி துயர சத்தமாக கேட்குறாரு. தப்பு விசாரா உன்ன தப்பு விசாரா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தானியேல் சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி ஆவிகளின் வாயை கட்டி போட்டார். அது என்ன என்றால், இந்த ரீசன் சொல்கிறாரு. ஏன் கட்டி போட்டார், ஏன் தப்பு வச்சார், ரீசன் சொல்கிறாரு. நல்லா கவனிங்க. நமக்கு ஆசீர்வாதம், ஒரு கிருபை உயர்வு வருதுன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். அப்போ நம்ம சுயநீதின்னு நினைக்கக்கூடாது. தேவன் கொடுத்த நீதி தான், தேவன் கொடுத்த ஒழுக்கம் தான், தேவன் கொடுத்ததான பரிசுத்தம் தான், அது இருக்கணும். என்ன சொல்கிறார் பாருங்க. அது ஏனென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். ஒரு ரீசன் இருக்கணும் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு. என்ன ரீசன் இருக்கணும்? இவருக்கு ஒரு ரீசன் இருந்தது. சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். மிகப்பெரிய பிரச்சனை. நாய்க்குட்டியே சொன்னால் கேட்க மாட்டேங்குது, சிங்கக்குட்டி எப்படி கம்னு இருக்கும்? அப்போ பாருங்க, தப்பிப்பார் அப்படின்னு சொன்னார். ஒரு பயம். நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, மியூசிக் கேட்கல, சாப்பிடலை, இருட்டோடு எழுந்துச்சி ஓடிடுறாரு. மனுஷன் நல்ல மனுஷனாச்சே, நம்மளை ஏமாற்றி சட்டத்தை ஏற்ற வச்சு கூட இருந்த மந்திரிலாம் இப்படி கெடுத்துட்டானே, அவன் எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு வந்தவன் நைட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணியிருப்பான். கண்டிப்பாக தூக்கம் வரலை. நீங்கள் இரவு நேரத்தில் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறத கர்த்தர் பார்க்குறார். கர்த்தர் நிச்சயமாக பதிலை தருவார். அப்போ அந்த பதிலுக்கு ஒரு ரீசனை தானியேல் சொல்கிறாரு. அது ஏனென்றால், நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நீதிக்கேடு செய்தது. நன்றை கவனிக்கணும். நம்ம வேதத்தை கையில் எடுத்துட்டோம்னா நம்ம நீதிக்கேடு செய்யக்கூடாது, நீதிமான வாழணும். அரசாங்கத்துக்கு உண்மையாக இருக்கணும், மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கணும், தேவனுக்கு உண்மையாக இருக்கணும், தேசத்துக்கு உண்மையாக இருக்கணும். அப்பொழுது சிங்கத்துக்குள்ளே நம்மளை போட்டாலும் தேவன் அதன் வாயை கட்டி போடுவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த காலை வேளையிலே இடைவிடாமல் ஆராதிக்கிற மனுஷனாக நான் இருக்க விரும்புகிறேன். இரவு பகலும் உண்மையே ஆராதிக்க விரும்புகிற மனுஷனாக, ஆராதிக்கிற மனுஷனாக நான் இருக்க விரும்புகிறேன். இந்த சத்தத்தை கேட்க ஒவ்வொருவரும் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார்னு உலகம் சொல்ல வேண்டும். நாங்களும் அது விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். இந்த காலையில் இந்த சத்தம் எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் பலப்படுத்தப்பட்டோம், உற்சாகப்படுத்தப்பட்டோம். எந்த தீமும் யாருக்கும் நிகழாதபடி எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து வழிநடத்தி ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தில். என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகலவான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆடியோவை எல்லாருக்கும் பகிருங்கள். கர்த்தர் உங்களை இன்னும் மேன்மைப்படுத்துவார். ஆமென்.